சைடு இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிடிச்சிக்கோங்க. கிட்ட ஒரு அல்கா பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் திரும்பிடும். ரெண்டு துணியும் ஒன்று போல் தையல் விடணும். ஓர தையல கை மூண்டா கை மட்டும் போடணும். ஓரத்தில் ஒன்று போல் அழகாக போடுங்க. ரெண்டு துணியுமே தையல் இருக்கிற மாதிரி. பேக் வந்து சென்டர் பார்த்துக்கோங்க இப்போது, ஏன்னா வித்தியாசம் சைடு அடிக்கும்போது வித்தியாசம் வரும். இந்த பாருங்கள் இப்படி வந்திருக்கு. முன்னாடியே சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். எனக்கு இவ்வளோ வித்தியாசம் வருது, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். லேசாக மேலே சரி பண்ணுறேன். கை முண்டால பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட். கரெக்டாக வந்துடும். ஊசி இறக்கிட்டு இந்த துணியை எடுத்துட்டு ஊசி எடுத்துருங்க. வெளில எடுத்திங்கன்னா இந்த தையல் ஒட்டி இந்த இதை இப்படி வைங்க. தையல் ஒட்டி வைங்க, கேப் விடாமல். இப்படி வந்துடும். அந்த கழுத்தோடு அடித்து எடுத்துருங்க. முந்தட்டு கழுத்தோட இந்த சைடும் நம்ம சைடு ஹாம்ஹோலுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அங்கே விட்டுட்டு நீங்கள் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முன்கழுத்துலேருந்து தையலை கீழே போட்டில் ஏறாமல் ஹாம்ஹோல் கிட்ட இறக்கிட்டு உள்ள துணியை அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இன்னும் 2 அர்க்காத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்பி திரும்பி வராமல் வரும். இந்த பக்கம் 2 துணியும் கீழே ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு அப்படியே அப்படியே கொண்டு வரணும். சைடு அடிக்கணும். ஒரு ஊசி அளவு இந்த இதில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஊசி அளவு தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு துணி பேக் துணி எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 துணியை சேர்த்து பிடிச்சிக்கோங்க. சைடில் கீழே வித்தியாசம் வருது, ஒன்று போல் வருது, கீழே பிடிக்க இல்லை. அதனால் லேசாக இதை கொஞ்சம் இப்படி மடக்கிக்கோங்க. கீழே எவ்வளோ மடக்கணுமோ அது அளவுக்கு மடக்கிக்கோங்க. ரொம்ப மடக்கணும்னா பார்த்துக்கோங்க.
அப்படியே இந்த சைடு மாற்றிக்கோங்க. பேக் ஆம் போல் தான் ஒரு ஊசி அளவு மேலே ஏறி இருக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் மாதிரி வருது, அதுக்காக நான் அப்படி ஏற்றி வைக்க சொல்கிறோம்ல. இதுவும் அப்படிதான் வித்தியாசம். ஒரு புள்ளி முடக்கி வச்சுக்கிட்டேன். கீழே எவ்வளோ வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. புள்ளி சுருக்கம் வரும், அதுக்காக தான் அதை சொன்னேன். இந்த சுருக்கம் வர்றதை பேக்கில் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை நான் நல்லா இருக்கிறத கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு புள்ளி மேலே ஏறி இருக்கும், நீங்கள் பாருங்கள். அப்படியே சுற்றி ஒரு தையல் போடுங்க. முன்னாடி கழுத்தில் இருந்து வந்துடுங்க. எதுவும் ஃப்ளீட்லாம் வராமல் அப்படியே கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஏதாவதுன்னா அடிங்க. மடக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப மடக்காமல் பார்த்துக்கோங்க. இடத்த இந்த அளவுக்கு தான் மடக்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே கிராஸ் பீஸாக இருக்குது, துணி இழுக்குது. ரொம்ப இழுக்காமல் பார்த்து தைங்க. ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அப்புறம் வளைஞ்சிட்டு இருக்கும். எனக்கு கிராஸ் பீஸாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் அடிக்கிறேன். கீழே ஒரு இடத்தையும் அப்படியே ஒரு இன்ச்சு மேலே போயிடுங்க. சைடு தையல் மேலே போடுங்க. எது லூஸாக இருக்கோ அதை கொஞ்சம் டிகிரிஸ் கிராஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சு கையோட அந்த நூல் மேலே கட் பண்ணிடுங்க. இருந்து ஒரு இன்ச்சு வெட்டிக்க சொன்னாங்க, 1.25 இன்ச்சு வெட்டிக்க சொல்லியிருந்தாங்க. வட்டியிருக்கேன். 14 இன்ச்சு காலர் வைக்கிறேன் நான். 14 வைக்கிறேன். சைடில் கொஞ்சம் கொஞ்சம் மடக்கி வைக்கிறேன். வெறும் துணி மட்டும் தான் மடக்கியிருக்கேன். இடத்த அளவுக்கு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நான் விட்டுருக்கேன், கொஞ்சம் வெட்டுற மாதிரி இருக்குது, லேஸாக தான் வெட்டுறேன். உங்களுக்கு எத்தனை இன்ச்சு காலர் சொல்லியிருக்காங்களோ அதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க.
நான் எனக்கு 14 இன்ச்சு வச்சுருக்கேன். பேக்கில் லேசாக அந்த உயரத்தை மட்டும் லேசாக தட்டி விடுங்க. காலர் வந்து நான் நல்ல பக்கமாக வச்சு கெட்ட பக்கமாக வச்சு ஏற்றுறேன். நல்ல பக்கமாக அந்த கேன்வாஸ் அமுக்கு தையல் வரணும். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் காலர் வந்து அந்த நீட்டாக அந்த 2 தையல் வெளியில் தெரியும், அதனால் அந்த மாதிரி வைப்பேன் நான். அவங்க சொசைட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் சொல்லலை இவ்வளோ நாள். மடக்கி இப்படி வச்சுட்டு கரெக்டாக வரும். கரெக்டாக கீழே தையல் வெளியில் தெரியாமல் இப்படியே போடுங்க. கீழே அடியில் தையல் தெரியக்கூடாது, 2 தையல் நீட்டாக தெரியும். கீழெல்லாம் சுருக்கு வைக்காமல் கரெக்டாக அந்த வளைச்சி வளைவாக எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல இப்படி மடக்கிக்கோங்க. இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. வெளி பக்கமாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். காலர் ஃபுல்லாக எடுப்பாங்க.